தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. இந்திய இலங்கை உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டு இன்றுடன் 26 வருடங்களாகின்றன. நாட்டின் அரசியலில் அதிகம் பேசப்படும் இந்த உடன்படிக்கை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டுவரும் விசேட தொகுப்பு அடுத்து. 13வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு வழிவகுத்த இந்திய இலங்கை உடன்படிக்கை இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியாக கைச்சாத்திடப்பட்டது. இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்னர் நாட்டில் அமைதியின்மை நிலவியமையால் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த உடன்படிக்கையை கைச்சாத்திடுவதில் இலங்கைக்கான அப்போதைய இந்திய உயர்ஸ்தானிகர் ஜே.என். தீக்ஷித் முக்கிய பங்காற்றினார். 1987 ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி காலை இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி உள்ளிட்ட இந்திய உயர்மட்ட குழு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வந்திருந்த இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு அரச வரவேற்பு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அன்றைய தினம் பிற்பகல் 3:37 அளவில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த உடன்படிக்கையின் பிரகாரம் இந்திய அமைதி காக்கும் படை வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த உடன்படிக்கை பலவந்தமாக கைச்சாத்திட வைக்கப்பட்டதென்றும் மாகாண சபை முறைமை இந்தியாவின் தேவைக்கேற்ப நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் பல்வேறு கருத்துக்கள் வெளியாகியிருந்தன. இந்த உடன்படிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாட்டின் பல பாகங்களிலும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு இந்திய இலங்கை உடன்படிக்கைக்கு 26 வருடங்கள் இன்றுடன் பூர்த்தியாகின்ற நிலையில் மாகாண சபை முறைமை நாட்டிற்கு தேவை என்றும் மாகாண சபை முறைமை நாட்டிற்கு தேவையற்றது என்றும் பல்வேறு கருத்துக்கள் முன்னெடுக்கப்படுகின்றன.